Hi friends, welcome to இந்த newspaper analysis. இன்னைக்கு நியூஸ்பேப்பரில் வந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ரிலவெண்ட்டாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ரஷ்யன் பிரசிடென்ட் வால்டிமிர் புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் வந்து ஆக்குபை பண்ண டெரிட்டரிஸ் வந்து ரஷ்யன் பிஸ்னஸ் மேனுக்கும் வந்து டீலில் தரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரே ஒரு ரீஜனை தவிர நாங்கள் தரமாட்டோம்னு சொன்னார். அது என்னென்னா டான்பாஸ். இதை வந்து கவர்மெண்ட்டே நாங்கள் வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டான்பாஸ்ன்றது ரெண்டு ரீஜன் கனெக்ட் பண்ணது, லுவான்ஸ்கி அண்ட் டோன்ஸ்கி. இது வந்து உக்ரைன்லேருந்து இருக்கிறது ஒரு பார்ட் தான். இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா வந்து 2014 என்ன பண்ணாங்கன்னா, உக்ரைன் கிட்ட வந்து கிரீமியா என்ற பொசிஷனை வந்து ஆக்குபை பண்ணாங்க. இந்த டான்பாஸும் வந்து அப்போ இருந்தே போயிட்டு இருக்கு. ஆனால் ரீசெண்டாக நடந்த வாரில் வந்து மொத்தமாகவே இப்போ வந்து ரஷ்யன் கண்ட்ரோலில் தான் கிட்டத்தட்ட இருக்க மாதிரி இருக்கு. இப்போ வந்து தாய்லாந்து, கம்போடியா பார்டர் இஷ்யூ போயிட்டு இருக்கான். ஸோ வந்து அந்த கண்ட்ரிஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரி கூட வந்து பார்டர் ஷேர் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாய்லாந்து எடுத்துக்கலாம். தாய்லாந்து வந்து மியான்மர், லாவோஸ், கம்போடியா கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்கு. தென் மலேசியா கூடயும் தான். தென் இந்தியன் ஓஷனான அந்தமான் சீ கூட பார்டர் பண்ணிக்குது. சவுத் சைனா சீ இந்த பக்கமும் வந்து பார்டர் ஷேர் பண்ணுது. அதே கம்போடியா எடுத்துக்கிட்டால் தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம் கூட பார்டர் பண்ணிக்குது. ஜஸ்ட் சவுத் சைனா சீ அந்த ரீஜன் இந்த மட்டும் தான் பண்ணிருக்கு. நம்ம இந்தியன் ஓஷன் பார்க்கலாம். இது வந்து கம்போடியா வந்து பார்டர் பண்ணல. நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரில் சொன்ன எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துட்டு சம் பாயிண்ட் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதையும் வந்து பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதோட லிங்க் பண்ணி நம்ம வீடியோவை கன்க்ளூட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கா, அது வந்து என்னென்னு டீகோட் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட்டோரியல் தான். யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் GS1 அர்பனைசேஷன், GS2 பாலிட்டி, GS3 என்வரான்மெண்ட், GS4 எத்திக்ஸ் என்வரான்மெண்டல் எத்திக்ஸ் கூட கன்வெர்ட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டால் பேப்பர் 4ல் சோஷியல் இஷ்யூஸ், பேப்பர் 3ல் பாலிட்டி, பேப்பர் 4ல் என்வரான்மெண்ட் கூட லிங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன் பொல்யூட்டர் பே பிரின்சிபல், அதை பற்றி சொல்லியிருந்தாங்க, பார்க்குவோம். நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் வந்து ஏர் பொல்யூஷனுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா வெஹிகுலர் எமிஷன் தான் முக்கியமான காரணம். அதனால் வந்து PM 2.5, NOx, CO அது மாதிரி மேஜர் பொல்யூட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸ்டபிள் பர்னிங் வந்து நியூஸில் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இதுதான் வந்து முக்கியமான காரணம். ஆனால் அது மட்டுமே சோல் ரீசனும் இல்லை. இதில் வந்து பொல்யூட்டர் ஸ்பேஸ் பிரின்சிபல் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பொல்யூட்டர் ஸ்பேஸ் பிரின்சிபல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு கடையோ ஏதோ ஒன்று ரன் பண்ணுறாங்கன்னா அதனால் வந்து ஒரு இந்த மாதிரி கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுமா, அது வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து காம்பன்சேஷன் பே பண்ணுற மாதிரி, அதுதான் பொல்யூட்டர் ஸ்பே பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பொல்யூட்டர் ஸ்பே பிரின்சிபலை எப்போ வந்து ரெகனைஸ் பண்ணாங்கன்னா, வேலூர் கேஸ் 1996 தான் ரெகனைஸ் பண்ணாங்க. தென் வந்து இந்த பிரின்சிபலை வந்து நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் ஆக்ட் 2010லையும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து எதனால் வந்து பொல்யூஷனை வந்து சோர்ஸ் வருது, எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே கரெக்டாக மானிட்டர் பண்ணாதனால இந்த பொல்யூட்டர் பே பிரின்சிபல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு எடிட்டோரியலில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பவுண்டரி பொல்யூஷன், அதுக்கான என்னென்ன ரெகனைசேஷன் பண்ணியிருக்காங்க, கேஸாக இருந்து சொல்லி அக்ரிமெண்ட்டும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஏர் பொல்யூஷன் வந்து ஒரே ஒரு ரீஜனை மட்டுமே இருக்காது, அது வந்து குளோபலாக இம்பேக்ட் பண்ணும். அதாவது பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு பொல்யூஷன் கிரியேட் பண்ணால் அது வந்து ஈரான் சைடும் போகலாம், இந்தியன் சைடும் போகலாம், ஏன் மியான்மர் அது மாதிரி வந்து ரொம்ப நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஏர் பொல்யூஷன் வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டபிள் பர்னிங்கிறது ஒரு சீசனல் மட்டும் தான் நடக்குது, அது வந்து லிமிடெட் கான்ட்ரிபியூஷன் தான் இருக்குது. ஸோ ஏர் பொல்யூஷன்னாவே டெல்லிலாம் ஸ்டபிள் பர்னிங் மட்டும் நான் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. தென் ஸ்டான்லி கேஸ் 1919 என்ன பண்ணிப்பாங்கன்னா, PPP சொன்னால பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபலை வந்து ப்ரொபோஷனலாக வந்து எவ்வளோ பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து கண்டிப்பாக பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் வந்து ட்ரையல் ஸ்மெல்டர் கேஸ் 1921 வந்து கிராஸ் பார்டர் பொல்யூஷன் லைபிலிட்டி, பாகிஸ்தான் பொல்யூஷன் கிரியேட் பண்ணால் இந்தியா அஃபெக்ட் ஆனால் பாகிஸ்தான் தான் பொறுப்பு எடுத்துக்கணும், அது மாதிரி. தென் பர்டிகுலர் மட்டும் 2.5 இந்த பொல்யூட்டன் தான் அதிக தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. மேஜர் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா. டிரான்ஸ்பவுண்டரி பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு CLRTAP 1979 ஏஷியன் அவங்க ஆசே அக்ரிமெண்ட் 2002 வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பர்டிகுலர் மாட்டர் 2.5 வந்து கோத்தின்பர்க் ப்ரோட்டோகால் 2012 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பொல்யூஷன் தான் வந்து டிரான்ஸ்பவுண்டரி லெவலில் வந்து கிராஸ் ஆகுது அது மாதிரின்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்த பொல்யூஷன் பிரின்சிபலை வந்து எது மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாமா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கோர்ட்ஸ்லாம் வந்து கரெக்டான வந்து பொல்யூஷன் டேமேஜ் வந்து கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன பண்ணலான்னா, பொல்யூட்டர் பே பிரின்சிபல் வந்து காம்பன்சேஷன் பேஸ்ட் அப்ரோச் வந்து
போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து எவ்வளோ வந்து இழப்பீடு ஆகுதோ, விக்டிம்ஸ் எவ்வளோ வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, என்வரான்மெண்டல் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கோ அதை பொறுத்து வந்து காம்பன்சேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாஸ் வச்சு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு கவர்மெண்ட் தான் வந்து என்னென்னா இந்த பொல்யூஷனை மானிட்டர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது எல்லா காஸ்ட்டும் கவர்மெண்ட் மட்டும்தான் ஏற்றுட்டு இருக்காங்க. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு வேரியஸ் ஆக்டும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ஆக்ட் 1974, ஏர் ஆக்ட் 1981, ஓவராலாக என்வரான்மெண்ட் பொல்யூஷன் ஆக்ட் 1986 வந்து சொல்லியிருக்காங்க. என்வரான்மெண்ட் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிபிஎஸ்பி ஆர்டிகல் 48A-வும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் 51AG-லும் இருக்குது. இந்த ரெண்டு ஆர்டிகளும் ஒரே ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தென் வந்து என்னென்னா ஜுடிஷியரி வந்து கவர்னன்ஸ் வந்து ஒரு சில கேப்ஸ் வந்து ஒழுங்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அடிக்கடி வந்து ஜுடிஷியரியும் இன்டர்வென் ஆகி ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கவர்மெண்ட்டும் ஜுடிஷியல் மட்டுமே போகாது. ஒரு என்வரான்மெண்ட் வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குன்னா இண்டிவிஜுவலோடைய பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக்லாம் வந்துட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். WHO வந்து ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணது 24 hour மீன் ஆஃப் P25 அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 15 mg எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஆனுவல் மீன் வந்து 5 மைக்ரோகிராம் வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன் a year highest level of ozone pollution occur during the inclement weather. Third statement, particulate matter 10 can penetrate lung barrier. Fourth, excessive ozone in the air can trigger asthma. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா 1 and 4 மட்டும்தான் வரும். ஏன்னா வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இன்க்ரிமெண்ட் வெதரில் இல்லை, அது வந்து என்னன்னா சன்னி அண்ட் ஸ்டாக்னேட் வெதரில் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் வந்து பர்டிகுலர் 2.5 தான் வந்து பிளட் ஸ்ட்ரீம் வந்து காஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. செகண்ட் டெரிவேட்டிவ் என்னன்னா சைல்டு மேரேஜ்னால எது மாதிரி வந்து ஹெல்த், எஜுகேஷன், பாவர்ட்டி எல்லாம் வந்து இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது யூபிஎஸ் சிலபஸ்னால் GS1 சொசைட்டி கூட, GS2 கவர்னன்ஸ், GS4 எத்திக்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். அது டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் பேப்பர் 2 சோசியல் இஷ்யூஸ், பேப்பர் 2 அகைன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். சைல்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ் எது மாதிரி இந்தியாவில் இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியா வந்து சைல்டு மேரேஜ் வந்து 2030 வந்து நாங்கள் என் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5.3க்கு வந்து ரிலேட்டட் ஆனது. அதுக்காக வந்து பால் விவேக் முக்த் பாரத் அபியான் அது மாதிரி ஒரு 100 நாள் வந்து அவேர்னஸ் கேம்பெயினும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சைல்டு மேரேஜ் வந்து இந்தியாவில் வந்து 47.4லிருந்து 23.3% குறைஞ்சிருக்கு. அது வந்து 2005 2019 கம்பேர் பண்ணுற போது இது வந்து ப்ராக்ரஸ் வந்து அன்இவனாக தான் இருக்குது. ஐயா வந்து எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், திரிபுரா. அதர் அபெட்சர் ஸ்டேட்ஸ் எதுனா ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். ஓகே, இப்போ சைல்டு மேரேஜுக்கான முக்கிய காரணங்கள் மற்றும் குறைபாடுகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, சைல்டு மேரேஜ், பாவர்ட்டி, எஜுகேஷன் இது மூணுத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான லிங்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்லலாம், 40% கேர்ள்ஸ் வந்து புவரஸ்ட் ஃபேமிலியாக இருந்தால் அவங்க வந்து சைல்டு மேரேஜ் வந்து இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஜஸ்ட் ஒன்லி 8% ரிச்சஸ்ட் ஃபேமிலி மட்டும்தான் ஏர்லியாக மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அகெயின் எஜுகேஷன் போகலாம். இப்போ 48% வந்து எஜுகேஷன் இல்லைன்னா அவங்க வந்து சைல்டு மேரேஜ் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் இருக்கவங்க ஜஸ்ட் 4% மட்டும்தான் சைல்டு மேரேஜ் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து வீக்காக இருக்குது. லா கன்வென்ஷன் ரேட்ஸ் வந்து NCRP டேட்டாவில் வந்து சொல்லியிருக்காங்க இதை. தென் போஸ்கோ ஆக்ட் வந்து நிறைய வந்து பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் வந்து இன்ஃபார்மல் சொல்யூஷனும் மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. சைல்டு மேரேஜ் வந்து இது வந்து எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி மட்டும் இல்லாமல் தாய்மை மற்றும் குழந்தைகளின் நலத்தை வந்து ரொம்ப வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எடிட்டோரியில் சொல்லியிருந்தாங்க. வே ஃபார்வர்ட் முன்னேற்றத்துக்கான வழிகள் அப்படின்னு எடிட்டோரியில் சொன்னதை வந்து பார்க்கலாம் வாங்க. சட்டங்கள் மட்டுமே போதாது. சட்டம் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் 100 days அவேர்னஸ் கேம்பெயின் அது மட்டுமே போதாது, ப்ராக்டிக்கலாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. அது என்னென்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு வந்து கல்விக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பள்ளிகளில் வந்து கழிப்பறைகள், பாதுகாப்பான போக்குவரத்து அதெல்லாம் வந்து மேம்படுத்த வேண்டும். பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அந்த ஸ்கீம் சொன்னல அது வந்து பேஸ் லெவல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். வறுமை மற்றும் பாலின அநீதி இது ரெண்டுத்துமே ஒருங்கிணைத்து கையாளினா மட்டும்தான் இந்த குழந்தை திருமணமும் இஷ்யூஸும் ஹேண்டில் பண்ண முடியும். ஊக்கத்தொகை வழங்கும் மாநிலங்களும் ஒரு சில இடத்துல வந்து குழந்தை திருமணம் அதிகமாக உள்ளது. அங்கே வந்து ஆய்வு அவசியம். அதை வந்து ஆய்வு பண்ணிட்டு வேற எது மாதிரி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரலாம். தென் குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இலக்குகளையும் நம்மளுடைய அடைய முடியும். இது வந்து ஜஸ்ட் கொள்கை மட்டும் இல்லாமல் நடைமுறையில் இருக்கிற இடைவெளி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் சைல்டு மேரேஜை வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வந்து தந்திருக்காங்க மாதம். அது எவ்வளோன்னு தெரிஞ்சா அந்த திட்டம் எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, வந்து எவ்வளோ தராங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த டாபிக் ரிலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006 கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்.
Child marriage is void ab initio in all cases. A female contracting party can seek annulment up to 2 years after attaining the majority. The Act provides appointment of child marriage prohibited officer. Correct answer என்னன்னா ஆப்ஷன் ஏ 2 and 3 only. Next, mediation is a successful and cost-effective tool அப்படின்னு Chief Justice of India சொன்னாரு. இது சிலபஸோட லிங்க் பண்ணால் யூபிஎஸ்சி GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS4 எத்திக்ஸ் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டா பேப்பர் 2ல இந்தியன் பாலிட்டி, பேப்பர் 4ல எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியோட லிங்க் பண்ணலாம். மீடியேஷன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து மீடியேஷன் அதாவது நடுவர் முறைன்றது லாவை வந்து வீக்னஸ் பண்ணல, இது வந்து ஒரு ஹையஸ்ட் எவல்யூஷனாக தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீடியேஷன் வந்து எதுனா ஜஸ்ட் அட்ஜஸ்டிங் டு பார்ட்டிசிபேஷன், அதாவது அது என்னன்னா தீர்ப்பளிப்பிலிருந்து பங்கேற்பு அடைவிலான ஒரு நீதிக்கான மாற்றம் சொல்லியிருக்காரு. இது வந்து சமரசம், ஒற்றுமை, பரஸ்பர புரிதலுக்கு முக்கியத்துவமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றங்களின் பங்கு இது மாதிரி இருக்கணும்னா, நீதிமன்றங்கள் பல வாயில் நீதிமன்றங்களாக அதாவது மல்டிடோர் கோர்ட் ஹவுஸாக மாற வேண்டும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாரு. விசாரணை மட்டுமல்ல, அனைத்து தகராறுக்கும் தீர்வு மையங்களாக செயல்பட வேண்டும் சொல்லியிருக்காரு. நடுவர் அதாவது மீடியேஷன் முறையின் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாமா? குறைந்த செலவு, குறுகிய காலத்தில் தீர்ப்பு, வழக்குகளின் சுமை குறைவு, இரு தரப்புக்கும் வின்-வின் சொல்யூஷன் கிடைக்கும் பாசிபிள் இருக்கு. உச்ச நீதிமன்றம் இதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்தாங்கன்னா, மீடியேஷன் ஃபார் நேஷன் என்ற தேசிய இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் உள்ளிட்ட எல்லாருமே சேர்ந்து ஒரு நீதியை வந்து நிலைநாட்டணும். அதுதான் இந்த ஆப்போட எய்மே. விழிப்புணர்வு நடவடிக்கை ரீசெண்டாக வந்து கோவாவில் வந்து பனாஜியில் வந்து மீடியேஷன் ரிலேட்டடாக வந்து விழிப்புணர்வு நடைபயணமும் நடைபெற்றது. இந்த டாபிக் ரிலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு medieval time, Sufi mystics were known to pursue which of the following practices? Mediation and control of breach, severe ascetic exercise, lonely place, recreation of worldly songs to arouse in their audience. Correct answer என்னன்னா ஆப்ஷன் டி. இன்னைக்கு லாஸ்ட் நியூஸ், இன்வேசிவ் மஸ்கிட்டோ பீசஸ்னால இந்தியாவோட 2013 மலேரியா எலிமினேஷன் கோல் வந்து அஃபெக்ட் ஆகுது, அது மாதிரி வந்துச்சு. யூபிஎஸ்சி சிலபஸ்னா GS1 ஜியாகிரபி, GS2 கவர்னன்ஸ் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ், GS3 சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட், GS4 எத்திக்ஸ்னும் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா இந்தியன் சொசைட்டி, சோசியல் இஷ்யூஸ், கவர்னன்ஸ், சயின்ஸ், என்வரான்மெண்ட், ஜியாகிரபியோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து அர்பன் மலேரியா 2025 ரிப்போர்ட் லேட்டராக பார்ப்போம். அர்பன் மலேரியான்றது ஒரு நேஷனல் கன்சர்னாக எமர்ஜ் ஆகிருக்கு. இது வந்து இன்வேசிவ் மஸ்கிட்டோ அனோஃபிலஸ் ஸ்டெஃபென்சி இதுதான் காசு பண்ணுதுன்றாங்க. மேஜர் எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா டெல்லி அது மாதிரி சிட்டிஸ் இது பண்ணியிருக்கு. இதனால் வந்து இந்தியா 2030 டார்கெட் வந்து டிஃபிகல்ட் ஆகிருக்கு. அப்போலனிஸ் ஸ்டெஃபென்சி இது வந்து என்னென்னா அர்பன் ஏரியாவில் இருக்குது. மேஜராக டேங்க்ஸ், டயர்ஸ், கண்டெய்னர்ஸ் அந்த ஏரியாவில் இருக்குது. இது வந்து எது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுனா பி பால்சிஃபோரம், பி வெக்ஸ், பிளாஸ்மோடிஃபோரம் அது மூலமாக தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. கீ சேலஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது வந்து ஏசிமெட்ரிக் இன்ஃபெக்ஷன், அதாவது சிம்டமே இல்லாமல் இருக்கும், அதனால் ஃபவுண்ட் அவுட் பண்ணுற டிபிக்கல். ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி ஏரியாவில் வருது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் அண்ட் இன்ஃபார்மல் செட்டில்மெண்ட்லேயும் வந்து மேஜராக இருக்குது. பாப்புலேஷன் மூவ்மெண்ட் மைக்ரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. கிராஸ் பார்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். எக்ஸாம்பிள் மியான்மர் வந்து பங்களாதேஷ் அந்த இது மாதிரி பிளேஸ்ல இருந்து. ஹை பர்டன் எங்கே வந்து அதிகமாக இந்த டிசீஸ் இருக்குன்னப்ப ஒடிசா, திரிபுரா, மிசோரம் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், ஃபாரஸ்ட், பார்டர் ஏரியாஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. டார்கெட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? 0 இண்டிஜினஸ் கேஸ் 2027 அது மாதிரி வந்து கேஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக என்டையராக வந்து 2030 வந்து WHO அலைன் பண்ணுற விதத்தில் வந்து நாமளும் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ராக்ரஸ் எது மாதிரி பண்ணியிருக்கோம் பார்க்கலாமா? கேசஸ் வந்து 11 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக வந்து இந்தியா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. டெத் ரேட்டும் வந்து 78% ரீச் பண்ணியிருக்காங்க. ப்ரையாரிட்டி ஆக்ஷன்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னா, சர்வேலன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும், வெக்டார் மானிட்டரிங் வந்து பெட்டராக பண்ணணும், ரிலையபிள் சப்ளை ஃபார் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் வந்து என்ஷூர் பண்ணணும். ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு இஷ்யூ இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ஷனா இல்லாட்டி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வீக்காக இருக்கா, இல்லாட்டி வேறு ஏதாவது வாட்டர் அது மாதிரி இஷ்யூஸ் இருக்கா, அதை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ஸ்டெப்ஸ் இருக்கணும். மலேரியான்றது பிலிம்ஸ் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபார்ம் பார்த்துக்கலாம். இது வந்து மஸ்கிட்டோ பார்ன் டிசீஸ். யார் காஸ் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்மோடியம் பாரசைட் தான் காஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரெட் இது மாதிரினா ஃபீமேல் அனபிளஸ் மஸ்கிட்டோ மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ப்ரிவலன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் ரீஜன், ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏஷியா வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு. சிம்டம்ஸ் என்ன? ஃபீவர், ஹெடேக், மசில் பெயின், ஃபேட்டிக் வந்து காஸ் பண்ணும். இது வந்து பாரசைட் வந்து ஒரு 5 பீசஸ் வந்து ஹியூமனை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். மோஸ்ட் எதுனா பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபோரம் அண்ட் பிளாஸ்மோடியம் விவெக்ஸ் தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. குளோபல் பார்டர்னு பார்த்தீங்கன்னா 2021 கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வந்து மலேரியாவில் டெத் ஆயிருக்காங்க. 11 கண்ட்ரீஸில் தான் அதிகமாக வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆயிருக்கு டிசீஸ். கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னென்ன பண்ணலாம்னா, இன்செக்டிசைட் ட்ரீட்டட் பெட் நட்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி வெக்டர் கண்ட்ரோல் அண்ட் இயர்லி டைனிங்ஸ் ஃபாலோ பண்ணணும். வேக்சின்ஸ் வந்து 2 வேக்சின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து RTS-S, இது வந்து
ஜிஎஸ்கே அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க. தென் RT21 மேட்ரிக்ஸ் எம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. குளோபல் இனிஷியேட்டிவ் எடுத்துன்னா WHO வந்து E2025 இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மலேரியா வந்து அதிகபட்சமாக 25 கண்ட்ரிஸ் டாப்பில் இருக்க கண்ட்ரிஸை வந்து எலிமினேட் பண்ணணும். அதுதான் என்னுடைய இந்தியா இனிஷியேட்டிவ் என்னென்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் மலேரியா எலிமினேஷன், நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் மலேரியா எலிமினேஷன் ரெண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஓவரால் பார்த்தீங்கன்னா 83% 2020 வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. 92% வந்து டெத்ஸை வந்து 2000 to 2020 கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். Match the following: malaria, bone marrow, filariae, brain, encephalitis, blood cells, leukemia, lymph nodes. இது வந்து APPSC குரூப் 1ல 2017 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இன்ஃபர்மேஷன் பாஸ். நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த குரூப்பில் வந்து டெய்லியும் வந்து இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணியும் வந்து நான் கொஸ்டின் எம்சிக்யூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாகவே 2025 வந்து 50+ எம்சி கான்செப்ட் வந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது மாதிரி 2024 எக்ஸாம் 2023 எக்ஸாம்லும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இது வந்து குரூப்போட பின் மெசேஜில் வந்து பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணி யூஸ் ஆகிக்கோங்க. எக்ஸாம்பிள் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இந்த நேச்சர் ரிசோர்ஸ் லா யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன். இது வந்து நம்ம குரூப்பில் வந்து 2 டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதனோட டேட்டும் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா பெரியார். அது வந்து March 3 வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து டான்சிங் கேர்ள் மொஹஞ்சதாரோ எதனால் மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரோன்ஸ். இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான். இது வந்து March 13, 2025 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம குரூப் அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை, ஃபிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கூட ஷேர் பண்ணிவிட்டு பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.